வணக்கம். இந்த வீடியோவில் சூப்பரான 3 தமிழ் டப்பிங் வெப் சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சீரிஸ் மேன் ஆன் ஃபயர். இது 2026 தான் ரிலீஸ் ஆனிச்சு. இதுக்கு IMDb ரேட்டிங் வந்துட்டு 6.7 கொடுத்துருக்காங்க. இது எந்த OTT தளத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மொத்தமாக 7 எபிசோடு இருக்குது. இந்த சீரீஸோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சீரீஸோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு எக்ஸ் ஏஜென்ட். நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அவங்க டீம்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷனில் இருக்காங்க. அந்த ஆப்ரேஷனில் வந்துட்டு நம்ம ஹீரோ மட்டும்தான் உயிர் பிழைக்கிறாரு, மற்றவங்க எல்லாமே இறந்து போயிடுறாங்க. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வந்து எந்த ஒரு வேலைக்குமே போகிறதில்ல, தனியாக தான் இருக்காப்புல. ஆனால் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு நீ இப்படி தனியாக இருக்க வேணாம், நீ வா, பிரேசில் வந்துட்டு ஒரு பெரிய எலெக்ஷன் நடக்க போகுது, அந்த எலெக்ஷனில் வந்துட்டு பல பிரச்சனைகள் வர்ற மாதிரி இருக்குது, அங்கே வந்து நீ வந்தால் தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போயிடுறாப்புல, பிரேசிலுக்கு போயிடுறாப்புல. அங்கே வந்து ஒரு பெரிய ஃபார்ம் பிளாஸ்ட் நடக்குது. அந்த ஃபார்ம் பிளாஸ்ட்டில் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஃபேமிலியோடு இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை கொன்னது யார் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி அவங்கள பழி வாங்கினாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் சீரீஸ் மூவ் ஆகும். உண்மையிலே சீரீஸ் நல்லா தான் இருக்குது. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் பரபரப்பாக தான் போகும். எந்த இடத்துலையுமே போர் அடிக்காது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது சீரீஸ் லெஜெண்ட். இது 2026 தான் ரிலீஸ் ஆனிச்சு. இதுக்கு IMDb ரேட்டிங் வந்துட்டு 8 கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 10க்கு. இது எந்த OTT தளத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம், இது 6 எபிசோடு தான் இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சீரீஸோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு உண்மை சம்பவத்தை ஃபேஸ் பண்ணி எடுத்த படம். ஒரு உண்மை சம்பவத்துக்கு நெருக்கமாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் சீரீஸை எடுத்திருக்காங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சீரீஸோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு ஆள். இந்த ஏர்போர்ட்டில் வந்து சூட்கேஸ் இந்த மாதிரி பெட்டிகள்லாம் செக் பண்ணுவாங்களே, அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோவோட ஒய்ஃபும் அதே வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் 90களில் வந்துட்டு பிரிட்டனில் பயங்கரமான போதைப்பொருள் வந்துட்டு புழங்கிட்டு இருந்துச்சு. போதைப் பொருளுக்கு அடிமையானவங்க நிறைய பேர் அடிமையாகிட்டு இருந்தாங்க. காலேஜ் பசங்கள்லேருந்து ஸ்கூல் பசங்க இவங்கெல்லாம் வந்துட்டு சில உயிரிழப்புகளும் பிரிட்டனில் வந்துட்டு நடந்துச்சு. இதனால் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்லாம் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு 3 வாரம் பயிற்சி கொடுத்துட்டு அவங்களோட, அதாவது போதைப்பொருள் விற்கிறவங்களோட ஊடுருவி சில தகவல்களை எல்லாம் வாங்கி அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையா, போதைப்பொருளை கட்டுப்படுத்தினாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் சீரீஸ் மூவ் ஆகும். உண்மையான சம்பவத்தை ஃபேஸ் பண்ணி எடுத்த சீரீஸ் அப்படிங்கிறதுனால சீரீஸ் வந்து நல்லா தான் இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3வது படம் ஸ்வாப்டு. இது ஒரு அனிமி மூவி தான். இது 2026 தான் ரிலீஸ் ஆனிச்சு. இதுக்கு IMDb ரேட்டிங் வந்துட்டு 7.3 கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 10க்கு. என்ன செய்த? பக்கத்தாடி நெருப்பு ஓனா இருக்குது. நெருப்பு ஓனாயா? எங்கண்ணா நெருப்பு ஓனாயா? என்ன அது போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இது எந்த OTT தளத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவும் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் தான் இருக்குது. தமிழ் டப்பில் தான் இருக்குது, அதுதான் இங்கே விஷயமே. இந்த படத்தை தமிழ் டப்புக்காகவே நம்ம பார்க்கலாம். தமிழ் டப்பிங் வேறு லெவலாக இருக்குது. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, பெருசாக வேறு ஒன்றும் இல்லை. ஒரு பெரிய காட்டுக்குள்ளே உணவுக்காக போராடுற ஒரு சில விலங்குகள், சில பறவைகள், அதை வச்சு தான் படம் மூவ் ஆகும். நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு குட்டி விலங்காக இருப்பாப்புல. இவர் வந்து டெய்லியும் போயிட்டு சாப்பிட்டு தெரியாமல் வீட்டுக்குள்ளே வர்ற ஒரு ஆள் தான். இதில் அந்த பெரிய காட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு மந்திர முட்டை இருக்கும். அந்த மந்திர முட்டை வந்துட்டு நம்ம ஹீரோ டச் பண்ணிடுறாப்புல. நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய பறவையாக மாறிடுறாரு. பறவை நம்ம ஹீரோவோட ஆப்போசிட்டில் இருக்கிற பறவை வந்துட்டு நம்ம ஹீரோ மாதிரி மாறிடுறாங்க. இதுக்கப்புறம் 2 பேருமே அந்த காட்டுக்குள்ளே மந்திர முட்டை தேடி போய் அவங்க உடம்புக்குள்ளே போனாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். படம் வந்துட்டு உண்மையிலே தமிழ் டப்பிங் வேறு லெவலாக இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி